வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக் டிரெக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் வந்து ஹீரோவை ஆக்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான சிங்கர் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படம் வந்து விரைவில் தியேட்டருக்கு வரப்போகுது. அந்த குழு இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றியும் படத்தை பற்றியும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ லைக் நான் சொல்லவே வேண்டாம், ஒரு லிவிங் லெஜெண்டோட ஒரு பையன். அண்ட் வந்து உங்களை ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு வில்லனாக பார்த்துருக்கோம். பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் டெபியூ மூவியாக ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்டிங் தான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது நான் வில்லனாகவும் பண்ணலாம், ஹீரோவாகவும் பண்ணலாம், பட் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ரோல் கிடைக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் பண்ணீங்களா, இல்லை ஹீரோ தான் அப்படின்றது தான் உங்களோட மைண்ட் செட்டா? ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த வழியில் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வர வேண்டிய நேரத்தில் அது வரும். அப்போ நம்ம அந்த வரும் அது முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம வந்து வேணுமா வேண்டாமா நம்ம டிசைட் பண்ணுற இது மாதிரி நாம் தான் டிசைட் பண்ணோம் வேணுமா வேண்டாமா. ஸோ சின்ன வயசுலனா லைக் இந்த சென்ஸ் when I started my career தமிழில் இல்லை சிங்கிங் கரியர், ஐ மீன் 20 தான் நான் ஃபர்ஸ்ட்டாக பாட ஆரம்பித்தேன் ஃபிலிம்ஸில். அண்ட் அங்கேருந்து இப்போ 18 இயர்ஸ் ஆச்சு சிங்கிங்கில் இருக்கேன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லலாம் நிறைய இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்தது. இந்த டைமில் பண்ணணுமா ஒரு ஆசை இருந்தது உள்ள. அண்ட் அந்த ஆசை எப்போவுமே இருந்திருக்கு. பட் ஆனால் லைக் நாட் அ ரியலி குட் ஆஃபர். இப்போ மாறி வந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் அந்த டைமில் சின்ன வயசில் அந்த டைமில் ஒரு ஹீரோவாக சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்ட்ரடியூஸ்ட் டு சம்திங், it is always better அந்த ஒரு ஏஜில் பண்ணுறது தான் பெட்டர், டு ஸ்டார்ட் ஏர்லி பேசிக்லி. பட் ஆனால் அந்த டைமில் நான் வந்து சிங்கிங்கில் ஓகே, அதில் எஸ்பெஷலி அப்பா அம்மா இவங்கெல்லாம் அவங்களோட ஒரு அட்வைஸ் சச், இந்த சிங்கிங்கில் நீ ஒரு பேர் எடு ஃபர்ஸ்ட், அதில் ஒரு ப்ரொஃபஷனில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு பேர் எடுத்த பிறகு வேணால் இன்னும் ட்ரை பண்ணலாம். நாட் ட்ரை. பட் ஆனால் இதில் அவங்க என்ன யோசிச்சாங்க, இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுல வந்து ஒரு அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக அதில் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். இப்போ தான் ஐ மீன் அதை நான் விட்டுட்டேன் அப்படியே. அப்புறம் நான் சில ஆஃபர்ஸ் எல்லாம் வந்தது, that I just refused it and I just என் சிங்கிங் கரியர் அப்படியே took off. Then when Mari offer came, it was sudden, and தனுஷ் சார் கூட அப்புறம் பாலாஜி மோகன் டைரக்டர் and the whole team, everything was big. ஸோ ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம். ஐ திங்க் ஒரு போலீஸ் ரோலில் எப்போவுமே பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும், வெதர் இட்ஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் whatever. ஸோ அதை யோசித்து நான் அப்படியே அந்த வே த கேரக்டர் கோஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஸோ அவ்வளோ ஒரு இம்பேக்டான ரோல் ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆக்டிங்கில் வர்ற ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது வந்து is not a small thing. Definitely. So நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் பேபி சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அண்ட் லைக் அது முடிஞ்சு போனது தாண்டதுக்கு அப்புறம் இப்போ நீங்க உங்களோட கரியரை வந்து யூ ஆர் கெட்டிங் இன்சைட் as an actor. Yeah. No, I mean see both எனக்கு வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எது வந்து இனிமே வந்து விஜய் யேசுதாஸ் வந்து அடையாளப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நீங்கள் என்னை வந்து விஜய் யேசுதாஸ்னு மட்டும் பார்த்தாலே போதும். அதில் இப்படி ஒரு சிங்கராக தான் அடையாளப்படுத்தணும்னோ ஒரு ஆக்டராக தான் அடையாளப்படுத்தணும்னு கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சது வந்து ஒரு சிங்கராக தான், அது அப்படியே இருந்தால் கூட ஓகே தான். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நான் when I do films and if I'm doing good, you can also call me an actor, but I don't know, இப்போதைக்கு நான் ஒரு ஆக்டர்னால நான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ எனி டைம் வந்து ஏன்டா ஆக்டர் ஆனோ அப்படி இல்லைன்னா இனிமே என்னைக்காவது இங்கே ஏன்டா ஆக்டர் ஆனோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? நான் சிங்கராக அந்த டைமில் ஃபர்ஸ்ட் 7-8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதெல்லாம் என் அப்பா பையனாக இருந்து கூட நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் டு மேக் அ நேம் ஃபார் மை செல்ஃப். இப்போ கூட அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் ஆனால் நான் அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன், ஏதோ நல்லா படிச்சிருந்தா வேறு ஏதாவது வேலை பண்ணியிருக்கலான்னு. But then there's so much beauty in the professional. There's so much wonderful things in it. After the struggle, and then the freedom you have in many aspects. And வேற ஒரு மெயின் ஒரு பார்ட் இதில் என்னென்னா, நாம் என்ன சொல்கிறது, கனவு கண்ட ஒரு ப்ரொஃபஷன்லேயே நம்ம என்ஜாய் பண்ணி வேலை பண்ண முடியுதுன்னு அது நிறைய பேருக்கு பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம பயங்கரமாக கஷ்டப்பட்டு படித்து ஒரு என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறவர் என்ஜினியர் ஆகிறது மாதிரி தான். லைக் இல்லை ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். இவ்வளோ வருஷம் படித்து 7 இயர்ஸ் மெட் ஸ்கூல் இதெல்லாம் பண்ணிவிட்டு டாக்டர் ஆகும்போது இருக்கிற அந்த இது. ஸோ that's the feeling, that as a singer
நம்ம வந்து ட்ரீம் பண்ண ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும் ட்ரீம் சின்ன வயசுலேருந்தே நான் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படத்தில் இந்த மாதிரி நடித்து ஆளுங்க பார்க்கணுன்னு ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் இட்ஸ் a வெரி wonderful ஃபீலிங். ஸோ நீங்கள் வந்து இவரை வச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது லைக் ஹவு டு யூ ஃபெல்ட் லைக் ஒரு வில்லனாக நடித்தவரை ஒரு சிங்கராக இருந்தவரை வந்து ஹீரோவாக நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது கஷ்டம் கொடுத்தாரா இல்லை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை, எனக்கு இவர் வில்லனாக பண்ணியிருக்கான்றதெல்லாம் மைண்டில் கிடையாது. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், அதுக்கு வந்து விஜய் தாஸ் ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவருக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அவரோட பாடியில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சுன்னா என்னோட ஸ்கிரிப்டுக்கு அவர் சரியாக இருப்பான்னு தோணுச்சு. அது மட்டும் தான். ஸோ நடிக்க வருமா நடிக்க வர அதெல்லாம் இல்லை. ஸோ உருவமாகவும் இது பாடி லாங்குவேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் எங்கள் ஊருக்கு அந்த தேனி சைடாக மாற்றி ஆகணும். அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பிஹேவியர், அந்த பாடி லாங்குவேஜுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் தான் என்னோட டார்கெட். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து முத்துக்குமான் ஒரு ஆக்டிங் ட்ரைனர் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது. ஆனால் பட் என்னென்னா விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் சொல்லிக் கொடுக்குறத ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவாரு. அந்த தேனி ஆக்சென்ட் வந்துருச்சு அவருக்கு. நான் அவர் பேசிக்காக ஒரு சிங்கர். அவர் வந்து எல்லா லாங்குவேஜையும் பாடுறாரு. ஸோ நாட்டுப்புற பாடணும்னா அந்த ஆக்சென்ட்டில் தான் அவங்க பாடி ஆகணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அவருக்கு இருக்குது. நான் எங்கள் ஊருக்கு பசங்க என்ன நம்ம அப்படிலாம் எங்கே அந்த ஏதாவது ஒன்று பேசினேன்னா பேசி காமிச்சேன்னா இல்லை அது மாதிரி நான் கொஞ்சம் நடிச்சு காமிக்கிற மாதிரி பண்ணேன்னா கூட அவரால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும், இது பண்ணிடுவோம். ஸோ எனக்கு சும்மா நடிச்சு காட்டுற மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவர் நடிச்சு காட்டுறதை வச்சு தான் இல்லை நடிச்சு காட்டுறத வச்சு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக வந்து we're able to perform. அந்த சீன், அந்த டயலாக் இந்த மாதிரி நாம யோசிக்கிறோம் வேற மாதிரி இருக்கும். அவரை சொல்லும்போது தான் ஓகே இப்படிதான் அது நல்லா இருக்கும். ஓகே, அப்ப கூடி சீக்கிரமே வந்து நம்ம டைரக்டர் தானா வந்து ஒரு ஆக்டரும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு எல்லா டைரக்டரும் நடிச்சு காட்டுற இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஆக்சுவலி பாடி கொடுக்கறது ஒரு பாடி கொடுக்க முடியணும் டு சிங்கர். அவங்க கம்போஸ் பண்ண டியூனை வந்து அவங்களால பாடி கொடுத்து அந்த காலத்துலேருந்து ஈவன் ரீசெண்டாக இருக்கிறவங்க கூட they're able to sing it and give it to a singer. அதே மாதிரி தான் டைரக்டர் டு an actor. டைரக்டர் ஒரு ஆக்டருக்கு நடிச்சு காட்ட முடியணும். ஏன்னா அது அவரால் முடியுது. that makes it so much more easier, especially என்ன மாதிரி நியூ கமர்ஸுக்கெல்லாம், எஸ்பெஷலி அந்த ஸ்லாங், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வச்சு பண்ணும்போது. ஏன்னா அந்த லாங்குவேஜ், அந்த டைலக்ட் ஸ்லோ ஒரு த்ரோ ஒரு வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் டப்பிங்கில் கூட டெஃபினெட்லி எனக்கு வந்து இந்த ஒரு லுக்கிலேருந்தும் இதுலேருந்து மாறி அண்ட் விஜய் யேசுதாஸ்ன்னு இருக்கிற ஒரு ஆளை காட்டாமல் வேறு மாதிரி வரணும். அது that was the main target in a way. ஓகே. சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து நம்ம கல்லூரி ஹீரோ அகில் பண்ணியிருக்காரு. இது வந்து அகில் எங்கள் படத்தில் நடித்ததெல்லாம் உண்மையிலே பெரிய ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அவர் லாஸ்ட் மினிட்ல தான் எங்களுக்கு அவர் கூட இதாச்சு. இப்போ ஷூட்டிங் பிறகு அது வரைக்கும் அந்த கேரக்டர்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் த்ரோட் வரக்கூடியது. ஆனால் அதுக்கு வேறு யார் கரெக்டாக ஆப்டப்போ நிறைய பழகின முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக யாராவது டக்குன்னு வரணும். எப்படி விஜய் உள்ளே வந்துடுறாரோ, எப்படி பாரதிராஜா சார் உள்ளாரோ, அது மாதிரி இதுவும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஃபேஸ் உள்ளே வரணும்னு நினச்சி தான் கல்லூரி அக்கள்கிட்ட நான் ஃபுல்லாக கதை அவரோட போர்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு அதுக்கப்புறம் பிடிச்சது உள்ள வந்து. ஓகே. அவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஸோ அதனால தான் அவர் எடுத்தீங்களா? இல்லை, கிடையாது. எனக்கு எங்கிட்ட விஜய் பாலாஜி சார் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எங்களோட எக்ஸிக்யூட்டிவ். அவர் வந்து பாலாஜி சக்திவேல் சாரோட ரிலேஷன். ஸோ அவர் சொன்னார் இந்த கேரக்டர் அகில் கூட நம்ம கேட்டு பார்க்கலாம், நல்லா இருப்பாங்க. நான் சொன்னேன் அகில் சின்ன பையனாக இருப்பார், அவர் எப்படி இதை ஹோல்ட் பண்ணுவார் அப்படின்னு. இல்லை நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொன்னார். கூப்பிட்டு வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் என்னது இது வெரி குட் ஆக்டர். அவரும் பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர் அகில். ஓகே. ஸோ ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் வந்து ஒரு ஆக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்களா? தலைவர் சும்மா சொல்ல, ஐ மீன் சின்ன வயசுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆன ஒரே ஒருத்தர்னா அவர் தான். டயலாக் ஏதாவது ஒரு பஞ்ச் பேசி காட்டுங்களா? ஐயோ, இது படத்துலேயே அவர் சில ஆக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வேணும்னே பண்ணுறதில்ல. ஆனால் சம்டைம்ஸ் அந்த சிரிப்பு அந்த இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப பாதிச்சிருக்காருன்னு சொல்லுவேன் அங்கே இருக்கும்போது. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் இப்போ சொல்றது சரியான்னு தெரியல. இல்லை டைரக்டர் இருக்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க. அவரெல்லாம் இமிடேட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு இமிடேட் பண்ணுறது நான் ஒரு பயங்கரமான டை ஹார்ட் ஃபேன். ஓகே. அவரோட படத்தை வந்து இந்த படத்தை வந்து நான் தலைவரோட படத்தை ஒரு 100 தடவை பார்த்தேன்னா எந்த படம் சொல்வீங்க? படம் மன்னன், படையப்பா, அண்ணாமலை, அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து லைக் சிவாஜி தியேட்டர். ஐ திங்க் தியேட்டரில் ஒரு 10 வாட்டி. ஓகே. அதுவும் ஒரு 8 கண்ட்ரியில். ஓ மை காட். லைக் லண்டன், துபாய், US,
அந்த மாதிரி 8 countries. ஏதாவது வேண்டுதல் இருந்ததா? இல்லை அப்படி கோஇன்சிடென்ட்லாம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துலலாம் அங்கே போய் மறுபடியும் பார்ப்பேன். ஸோ கரெக்டாக அப்படி 8 or 9 countries அப்படி பார்த்தேன். ஸோ ரஜினிகாந்த் சாரோட இந்த மூவி வந்து நான் ரீமேக் பண்ணணும்னு நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்னதாக ஏதாவது ஒரு ஆசை? அந்த மாதிரி யாரும் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. பட் அப்படி யோசிக்கிற ஒரு ஃபேனா, ஒரு ஹீரோவா எனக்கு வந்து நான் ஒரு ஃபேனாக சொல்கிறேன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக மேபி சொல்லக்கூடாது. பட் ஒரு ஃபேனாக சொல்லுவேன். நான் அவர் நடித்த படத்தோட பேரெல்லாம் வச்சு புது படம்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் கோபமாக வரும். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி திங். ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து ரஜினி சார் வந்து நேர்ல பார்த்து மீட் பண்ணி பேசின ஒரு அனுபவம் இருக்கும். எஸ், ஐ மீன் ரீசெண்டாக பார்த்தது வந்து 2.0 ஆடியோ லான்ச் துபாயில். அதே டைமில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால எனக்கும் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போக முடிஞ்சுது. அண்ட் கொஞ்சம் ரஜினி சார் பக்கத்துலலாம் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பட் அஃப்கோர்ஸ் அவங்க கூட தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இடையில சில தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், குலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்படியும் பார்க்கறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே. ஸோ உங்களோட படத்தை பார்த்துட்டு நம்ம தனுஷ் சார் என்ன சொன்னார்? ரொம்ப கலாய்ச்சாராம? இந்த படம் பார்த்து கலாய்க்கல. ஐ மீன் ஹி ஆக்சுவலி நல்ல விஷயங்கள் தான் சொன்னார். ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் மாறியில் நடிக்க சொன்னார். அந்த மாதிரி கலாய்ச்சார். பட் ஐ திங்க் ஹி ரியலி என்ஜாய்ட் தி ஃபிலிம். அண்ட் அவர் இன்ஃபேக்ட் படம் பார்த்த பிறகு தான் நம்ம வந்து தனாக்கு வந்து ஒரு சஜஷன், இந்த மாதிரி சாங், ஆமா லோக்கல் சரக்குன்ற சாங் ப்ரோமோ சாங் பாடி இருக்காரு படத்துல. அந்த டைம்ல இல்ல அந்த சாங். இப்போ ரொம்ப வந்து ஒரு வைரலா போயிட்டு இருக்குது. இல்ல அது தனுஷ் சார் கூட நான் படம் வந்து அவரோட இதில் அவர் பார்த்தாரு. எனக்கு தனுஷ் சார் படங்கள் அவங்க ஸோ அவங்க போட்டு காமிச்சாங்க. ஸோ படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ நான் போய் படம் முடிகிற டைமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச போதே சொல்லிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு, யார் கேட்டுட்டு என்னை வர சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் படம் முடிகிற டைமில் நான் போனேன். போய் தனுஷ் சார் மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் படத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். சீன் இப்படி இருக்கு, இது இப்படி வந்திருக்கு நஞ்சிருக்கு, நான் நடிச்சிருக்கோம். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நடிச்சிருக்க வேண்டிய படம்னு தோணுச்சு. 10 நிமிஷம் போனதுமே இது நான்லாம் நடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அவரே தான் சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி ஒரு சாங் வைக்கலாம்ல, நல்லாயிருக்கும், ஒரு சாங் வைங்க எப்படி இருக்கணும். நான் சொன்னேன் படம் முடிச்சுட்டேன், இனிமேல் எதுக்கு சாங், நான் மற்ற வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி 2 டைம் மீட் பண்ணும்போது நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன், நம்புங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ அப்படி ஒரு சாங் பண்ணும்போது அவரே நானே பாடித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு மேலே வேறு ஐ திங்க் தட் வாஸ் a good, என்ன சொல்றது, நைஸ் ஒரு அன்பார்ச்சுனேட்டா கிடைச்ச ஒரு அவரு எங்க ப்ரோமோட் பண்ணணும்னு பண்ண விஷயம் கிடையாது. அவருக்கு பிடிச்சிருந்தது படம், அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஸோ இதையும் பண்ணோம்னா இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறது. அண்ட் மாக்கையால சாங் எழுதின பிரியன் வந்து இந்த பாடலுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காரு. அண்ட் தனுஷ் சார் வந்து இந்த பாடியிருக்காரு. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பெஷல் இன்டர்வியூ வித் படை வீரன் டீம். அண்ட் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கேட்கணும். ஒரு சிங்கராக நீங்கள் நிறைய ஆக்டருக்கு வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க. அண்ட் 2 பாட்டு பாடியிருக்கீங்க, புதுப்பேட்டை அண்ட் 3 படத்தில் பாடியிருக்கீங்க. அதுக்கு மேலே பாடியிருக்கீங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் 6-7 ஃபிலிம்ஸ் அவருக்கு பாடியிருக்கேன். காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, திருவிளையாடல், then 3 and 5-6 many more films, right? So இவர் வந்து நீங்க ஒரு ஆக்டரா அவருக்கு நீங்க வந்து சாங்ஸ் பாடியிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. அதான் இந்த இதுல வந்து எங்களுக்கும் அந்த படத்துக்கும் ஒரு போனஸ்ன்னு சொல்றது அதான் ஒரு விஷயமா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி கார்த்திக் ராஜா சாரும் தனாவும் வந்து உட்கார்ந்து கம்போஸ் பண்ணி வந்தப்போ சாங் சம்திங் வெரி ஆப்ட் ஃபார் அவர் பாடினாலே ரொம்ப ஆப்டாக இருக்கிற சாங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் கேட்டு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணதுனால இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி ட்ராக் சும்மா பாடி வச்ச போது அவருக்கு சூட் ஆகிற மாதிரியே இருந்தது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் எவ்ரிதிங் கரெக்டாக அப்படியே ஃபெல் இன்டு பிளேஸ். அண்ட் வந்து யுவன் சங்கர் ராஜாவும் இதில் வந்து பாடல் பாடியிருக்காரு, நிறைய பேர் பாடியிருக்காங்க. அண்ட் ஆல் லைக் ஐ மீன் அது கூட இப்படி தான். யுவன் வந்து ஆடியோ ஆல்பம் கேட்கறதுக்கு யுவன் ரெக்கார்ட்ஸ் அந்த மூலமாக கேட்க வைக்கிறதுக்கு அந்த எல்லா பாட்டெல்லாம் கேட்டப்போ இதுவரை நான் சாங் கேட்ட உடனே நான் அது ஃபீமேல் வெர்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ யுவனுக்கு ரொம்ப சாங் பிடிச்சி யுவன் வந்து மேல் வெர்ஷன் யுவன் பாடி, ஸோ அதுவும் என்னோட சில மோமெண்ட்ஸில் வந்து மேல் வெர்ஷன் வரும் யுவன்
வாய்ஸில். ஃபீமேல் வேர்ஷனில் சின்மயி பாடின வேர்ஷன் வரும். அண்ட் ஒரு சிங்கராக கூட நான் சொன்னேன், நான் தனா கிட்ட சொன்னேன், தனா லாஜிக்கலி பார்த்தா வேணா நான் லிப்ஸிங் பண்ணுற ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, பட் ஆனால் வேணா என் வாய்ஸில் வரணும்னு அது ஆசைப்பட்றேன். பட் மீதியெல்லாம் நானே பாடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹவு யூ ஃபீல் ஆப்ட் இந்த மியூசிக் டைரக்டர் let that be like that. அண்ட் அது அந்த மாதிரி தான் மெயின் ஒரு டியூட் சாங். எங்கள் ஒரு டியூட் சாங்னு சொல்கிறது வந்து மாட்டிக்கிட்டேன், அது ஹரிச்சரன் அண்ட் ரீட்டா பாடினது. அண்ட் தென் மீதி எல்லாமே ஸ்டோரிக்கு இணைந்து போகிற சாங்ஸ் தான் எல்லாமே. அண்ட் வோக்கல் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான். ஓகே. ஸோ டூயட் சாங்கில் வந்து அமிர்தா நீங்கள் சொல்லுங்கள். லைக் டூயட் சாங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெபியூ ஹீரோயினால வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இதாகவே இருந்திருக்கும். ஸோ டூயட் சாங் வந்து அவர் கூட எப்படி இருந்தது? ஆன் ஸ்க்ரீனில் அவங்க கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? டூயட் சாங்னா we didn't have any இது ரொம்ப ஃபீல் பண்றாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஃபீல் கில ஃபுல்லா மாண்டேஜா வச்சிட்டாரா உங்களை தனியா? நான் செப்பரேட், அவங்க செப்பரேட்டா அது வேற மாதிரி படம் பண்ணணும். ஓகே. அது ஐ திங்க் அகேன் அதுதான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதை தேவையில்லாமல் கட்டிப்பிடிச்சோ இல்லை அந்த ரொமான்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் அது இல்லாமலே நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேர் ஆஃப் ஃபீல் ஓவரால். அவங்களோட ஒரு டிஸ்டன்ட் ஒரு சம்திங் கனெக்ஷன் சம்திங் ஒர்க்கிங் அவுட், அது தொடாமல் இருக்கிறதுலேயே அது சிம்பாலிக்கலி ஷோயிங் தட் ஆல் தட் இட்ஸ் நைஸ்லி கம் அவுட். ஓகே. சொல்லவே வேண்டாம், மணிசாருக்கு வந்து அது கை வந்த கண்டிப்பாக அதை கற்றுட்டு இருப்பார் இவர். அண்ட் நீங்கள் வந்து ஹீரோயின், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து ஒரு புது வகையான ஒரு விதமாக இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களை மக்கள் எப்படி வரவேற்றாங்க? ரிசப்ஷன் உங்களுக்கு அங்கே எப்படி இருந்தது? நான் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் டைம் நான் வந்து அவங்க யாரும் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் நான் வந்து இருப்பேன். ஸோ தேர் ஆல் ஸோ ஸ்வீட். அவங்க வந்து மீட் பண்ணி வந்து ஓகே நம்மளோட சாப்பிடுவோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். அண்ட் இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் லைக் ஃபேமிலி. நம்ம அந்த ஊருக்கு போகிறோமே, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊருன்றது எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் ஆமாம், அவங்களோட ஊர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. லைக் ஃப்ரெஷ்ஷாக, இட்ஸ் லைக் சடனாக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நாள் ஹிமாலயஸில் போய் உட்கார்ற மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு ஊர் பக்கம் ஷூட்டிங் இருந்தால் கூட அந்த ஷூட்டிங்கில் வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய என்ஜாய் பண்ணதுனால ஷூட்டிங் பண்ணுறேன்னு அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே அந்த ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியான இடத்துலலாம் ஒரு இந்த சாங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுற ஒரு மரத்துக்கு இடையில இந்த பனி இல்லை ஒடுதத் பஞ்சி மாதிரி ஒடுதத் மேக்கிங் பஞ்சு தான் அதெல்லாம் பறக்க விட்டு லைக் ரன்னிங் அந்த மரத்துக்கு சுற்றி அப்படியே போய் பிடிச்சி அப்படியே நிற்கிறோம். சடனாக மழை ஒன்று பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நான் ஃபுல்லாக அப்படியே மழையிலே நின்று நனைஞ்சிட்டு இருந்தேன். அண்ட் இட்ஸ் லைக் அந்த மாதிரி ஒரு நம்ம இங்கே சிட்டிலலாம் இருக்கும்போது யூஸ்வலி நம்ம வந்து சடனாக வீட்டுக்குள்ளே இல்லை காருக்குள்ளே இருக்கோம், இல்லை விண்டோ வெளியில் பார்த்து மழை இப்படிதான் இல்லை இல்லாமல். ஸோ லுங்கி பெனியன் போட்டு அப்படியே மழையில் அப்படியே நனைஞ்சு அப்புறம் கேரவான் போய் எனிவே அன்னைக்கு பேக்கப், பிகாஸ் அவ்வளோ மழை பெஞ்சுது அன்றைக்கி. அண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல, கிளியர் ஸ்கையாக பயங்கரமாக பிரைட்டாக இருந்தது. அப்படியே ஒரு half an hourல சடனாக மாறிச்சு. பட் தென் those kind of things are beautiful. ஹீரோ வந்து இந்த படத்தில் நீங்கள் நினச்சி துவச்சி காய போட்டிருக்கீங்களா? அவரும் பண்ணலைங்க, நானே என்ஜாய் பண்ணேன். இல்லை விஜய்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ஒன்ஸ் செட்குள்ளே வந்து மேக்கப் வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி பேக்கப் சொல்கிற வரைக்கும் நம்ம விஜய் எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம், ஏன் எதுக்குன்ற கொஷின்லாம் கேட்கவே மாட்டேன். அது என்ன பண்ண படுங்க உருளுங்க இது பண்ணுங்க மனத்து மேலே இருங்க இதை பண்ணுங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் சீன் என்னன்றதை படித்து பார்த்துட்டு ஓகே இதுக்கு நான் என்ன ஸ்டேஜிங் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றது எதுனாலும் இது பண்ணிக்கலாம். நம்ம ஹெசிடேட் பண்ணவே இல்லை, இல்லைங்க இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களா கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இது இந்த இடத்துல நீங்கள் அப்படியே மரத்தில் ஏறுங்க தொங்கி சம்டைம்ஸ் மரத்தை பிடிச்சிட்டு இருப்பாரு, கீழே இருக்க ஏணி எடுத்துனோம் தொங்கிட்டே இருப்பாரு. திரும்பி நாங்கள் கேமரா ஆங்கிள் எல்லாம் மாத்திர வரைக்கும் இப்படியே பிடிச்சிட்டே உட்காந்துருப்பாரு, கண்டுக்கிறதே அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்காரு. ஓகே. ஸோ மணிரத்னம் சார் அண்ட் வந்து பாரதி ராஜா சார், ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு ஜானர் அங்கே கற்றுட்டீங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அதாவது மணிரத்னம் சார்கிட்ட எல்லாமே கற்றுக்கிட்டேன். பாரதி ராஜா சார்கிட்ட நான் சண்டைலாம் போட்டிருக்கேன். நானும் பாரதி அங்கே செட்டில் வந்து நான் டைரக்டர், நான் ஒரு கதை இது பண்ணுறேன், அது அவர் ஒரு ஆக்டர். அதனால எங்களுக்குள்ளே வந்துட்டு நான் அங்கே டைரக்டராக மட்டும்தான் இருந்தேன்.
அவர் ஒரு நல்ல ஆக்டராக மட்டும்தான் இருக்கான். அதுக்குள்ளேயுமே வந்து ஒரு சண்டை இது எப்படி இப்படி வரும் இது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. அதுக்கு அவர் வந்து என்ன டாமினேட் பண்ணுறதுக்கும் அந்த மீனிங் கிடையாது. அவர் வந்து இதை இன்னும் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேங்கிற சஜஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணல. நான் சொல்ல இல்லை எனக்கு இவ்வளோதான் வேணும் அப்படின்லாம் சண்டை போடுவேன் அவருக்கு. அதுதான் சொன்னேன் அப்பான்னு கூப்பிடுவான்னு சொன்னேன். நான் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் அவர்கிட்ட பழகினா தெரியும் நம்ம. அவர் அதான் சொல்கிறேன், அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனால் அவருக்கு பிடிச்சதுன்னா நம்ம அவரை அவ்வளோ ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். சண்டை போட முடியும், அவரோட கோச்சிக்க முடியும், அவர் கூட இது பண்ண முடியும், திரும்பி போய் கொஞ்சிக்க முடியும், எல்லாமே வேணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த ஊருக்காரன்ற பாசம் வேறு எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்களை வந்து ஆங்கிளில் நிறைய அழகான விஷயங்களை காமிச்சிருப்பீங்க. ஸோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் அதை பற்றி சொல்லுங்களா? இதில் டெக்னீஷியனாக நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி காமிக்கிறது ஒரு கிராமத்தை வந்து இதே படத்தில் பாரதிராஜா சார் இருக்கார். ஸோ அவரும் கிராமத்தை எவ்வளோ வேறு வேறு கோணங்களில் வேறு வேறு கலரில் காமிச்சிருக்காரு. ஸோ அவரை வச்சுக்கிட்டு நான் இன்னும் வேறு ஒன்று காட்டணும். நான் கேமராமேனோட சவால் அதுதான். ராஜவேல் மோகன் தான் கேமரா இருக்குது. நெடுஞ்சாலை, காஞ்சனா 2 இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் ராஜவேலும் ஃபஸ்ட்டு பேசினது அதுதான். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இப்படி ஒரு சவால் இருக்குது. நம்ம கிராமத்தை எப்படி காட்ட போகிறோம்? அதே வயல்வெளியை காட்ட போகிறோமா? அதே பச்சையை காட்ட போகிறோமா? அதே கொக்கை காட்ட போகிறோமா? ஒரு ஆலமரத்தை காட்ட போகிறோமா? அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும்? பாரதிராஜா சார் வேறு இருக்கார். அவரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு கிராமத்தை என்ன கலரில் காமிக்க போகிறோம், என்ன பர்ஸ்பெக்டிவில் காமிக்க போகிறோம், இதை நாங்கள் ஒவ்வொரு ஷாட்லேயுமே கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம் தான் சொல்ல முடியும். அதுக்கு அதை ராஜவேல் அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் அன்னைக்கு பேசினா கூட அதை ஒவ்வொரு ஷாட்லேயும் அவர் வந்து அதை மட்டுமே மனசில் வச்சு அதை பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக எண்டு வரைக்கும் அதை கீப்பப் பண்ணோம். ஒவ்வொரு அந்த கலர் டோன்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் அவ்வளோ தூரம் கேர் எடுத்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்ட் டைரக்டர் சதீஷ் வந்து நான் கடல் மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து இவர்கிட்ட சசிதர் அடப்பாங்கிற ஆர்ட் டைரக்டர், கடலோட ஆர்ட் டைரக்டர்கிட்ட அசோசியேட்டாக இருந்தார். ஸோ அப்போ இருந்தே நாங்கள் போட ஃபேனு. ஸோ அவன் தான் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்கான். இதில் நல்ல நடிகனும் கூட. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணான். முக்கால்வாசி இது வந்து ரியல் லொக்கேஷன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரியல் லொக்கேஷனில் இன்னும் என்ன பண்ணால் இது இன்னும் பெட்டராக இருக்கும், அழகாக இருக்கும்ன்றோ என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தான். ஓகே, ஸோ உங்களோட அடுத்த படம் வந்து இதே மாதிரி ஒரு ரூரல் பேஸ்ட் சப்ஜெக்டாக இருக்குமா? நானே பண்ண மாட்டேன். ஓகே, ரெடியாக இருக்குது போல இருக்கே கதை. அப்படியா? பண்ண மாட்டேன்னு சொல்றேன். ஓ, நீங்களே பண்ண மாட்டீங்க. ஓகே, ஹீஸ் காட் நிறைய நல்ல நல்ல கதைகள் வச்சுட்டு தான் இருக்காரு. And I think so many directors are there, new directors who have very interesting subjects. And நானே ஒரு 4-5 நல்ல கதையெல்லாம் கேட்டிருக்கேன். பட் ஆனால் ஒரு புது ஆக்டராக தான் நான் வந்து என்னையே பார்க்க முடியும். ஒரு மார்க்கெட்டபிலிட்டி. ஸோ ஒரு புது டைரக்டர் என் பேரை சொன்னால் கூட அந்த ப்ரொடியூசர் வந்து தயங்குவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு இந்த படம் வந்த பிறகு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். மீன்வாயில் என் சிங்கிங் கரியர் அது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட முதல் படம் பார்த்துட்டு உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க? ரொம்ப என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. மாறி அதுக்கப்புறம் இந்த படம் கூட என்னோட ஜஸ்ட் க்ளோஸ் ஃபேமிலி, லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் போட்டு காட்டியிருந்தேன். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் நிறைய நம்ம வந்து இன்ஃபேக்ட் எடிஷன்ஸ் இந்த மாதிரி சாங் இதெல்லாம் வந்திருக்கு. பிகாஸ் யூஸ்வலாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்துட்டு ஒரு வில்லன் மாதிரிலாம் பார்க்கும், டெரராக பார்க்கும்போது ஹே என்ன இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமெடியாக அதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பட் ஸ்டில் ஓவரால் அவங்க அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன இது வந்து அஃப்கோர்ஸ் இந்த ரூரல் சப்ஜெக்ட்னால இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு யூஷுவல் ஒரு சிட்டி ஃபிலிம் ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஃபிலிம் மாதிரி. பட் ஆனால் ஸ்டில் அதில் நிறைய விஷயங்கள் என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபன் எலிமெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் முதல் படம் பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னார்? அப்பா இது வரைக்கும் அந்த படம் பார்த்ததும் இல்லை, இந்த படமும் பார்த்ததும் இல்லை. எதனால? அவருக்கு டைம் இல்லை. ஓகே, பட் மேபி இந்த படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ படங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக பண்ண ஆரம்பிக்கும் போது அப்பா உங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு, என்ன சப்போர்ட் பண்ணாரு? அந்த அட்வைஸ் இங்கே சொல்ல முடியாது. லைக் வந்து இட்ஸ் யுவர் ரைட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரா? பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. ஓகே, அவரு இட்ஸ் ஜஸ்ட் தட் ஹிஸ் திங்கிங் இஸ் தட் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தால் அதில் ஸ்ட்ராங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயே இருக்கணும்னு. அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் இந்த சேம் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட
சடனாக ஆக்டிங் போகும்போது இட் டஸ் எஃபெக்ட் நம்ம சிங்கிங்கோட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெயிலில் மழையில் இந்த மாதிரி இதெல்லாம் இட் எஃபெக்ட்ஸ் த்ரோட் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இஸ் வெரி கேர்ஃபுல் நானும் ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் இட் பட் ஐ நோ எவ்வளோ ஐ கேன் புஷ் மை செல்ஃப் அண்ட் எப்போ அண்ட் சப்போஸ் ப்ரோக்ராம் இருந்தால் அதுக்கு முன்னாடி 2-3 நாளெல்லாம் I'll make sure that I'm rested and அந்த மாதிரி விஷயம் ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டெஃபினெட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிங் தான் உங்களோட கெரியராக நீங்கள் ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிட்டீங்களா இல்லை ஆக்சிடெண்ட்டாக வந்து உள்ள விழுந்துட்டீங்களா? ஆக்சிடென்ட் இல்லை, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. அண்ட் நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து படிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அதுக்கு நடுவில் I've done ஷார்ட் ஃபிலிம்ஸ், I've done ads, I've done அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது லக்கிலி ஹீ saw that அண்ட் அவருக்கு அது பிடிச்சி எனக்கு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு எனக்கு செலக்ட் ஆனதுனால தான் இப்படி வந்தேன். அண்ட் ஸோ நவ் ஐ எம் ட்ரைங் டு சென்னையில் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க அண்ட் பெங்களூரில் வந்து யூ பாட் அப். ஸோ எப்படி நீங்கள் தமிழ் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க? நம்ம தமிழியன்ஸ் தான். ஸோ தமிழியன்ஸ் வீட்டில் தமிழில் தான் பேசுவோம். ஓகே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வர முக்கால்வாசி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதில் என்ன ஒரு முரண்பாடு இருக்குது சொல்லுங்களேன். அதை பற்றி தெரியாது. எனக்கு தமிழ் தெரியும், நான் நல்லா பேசுவேன் தமிழ். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லையா உங்களுக்கு? வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வித் படை வீரன் டீம். அண்ட் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன ஒரு கேம் விளையாடலாம். நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வேர்டு கேட்ட உடனே உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் உடனே சொல்லலாம். ஸோ லெட் மீ ஆமாம் ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ. ஆல்வேஸ் ஹீரோ. ஸோ அப்பா. டிவைன். டிவைன் ஒரு வார்த்தையே இல்லை 2-3 வார்த்தை? நிறையா சொல்லலாம். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். டிவைன், லெஜண்ட், டெடிகேட்டட். இளையராஜா. காட்லி, maestro, musical genius. ஸோ அப்பாவும் இளையராஜாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களும் இவரும் ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நானும் கார்த்திக், நானும் யுவன், நானும் பவதா, நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். ராஜா சார்கிட்டே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். பிகாஸ் நான் வளர்ந்தது எல்லாமே இன்ஃபேக்ட் இளையராஜா சார் சாங்ஸில் தான். 80s அந்த டைமில். ஸோ அப்பாவோட பாடலாக இருந்தாலும் எஸ்பிவி சாரோட மனோனா, சித்ராக்கா, இவங்க எல்லாரோடையும் பாடல் கேட்டு தான் வளர்ந்தேன். ஸோ ராஜா சார் இஸ் லைக் எவ்ரி திங். ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரி மாதிரி. அண்ட் எனக்கு வந்து தட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரொஃபஷனலி இதில் வந்த பிறகு இவ்வளோ நிறைய வருஷத்துக்கு அப்புறம் யுவன் கூட ஜாயின் பண்ணி நிறைய ஹிட் சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய வண்டர்ஃபுல் மெலடிஸ், ஃபாஸ்ட் நம்பர்ஸ், எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸோ தட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். அந்த மாதிரி அண்ட் ஈவன் அதே மாதிரி கார்த்திக் கூட 1-2 சாங்ஸ் தான். இதில் இப்போ 2 சாங்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சாங்ஸ். பட் ஸ்டில் தட் இட்ஸ் அ ஃபேமிலி, வெரி பர்சனல் டச் ஓவரால். when we work in the ஸ்டுடியோவாக இருந்தாலும் வீட்டுக்கு போனாலும் இட்ஸ் த சேம். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் வேர்ட் தனுஷ். பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் அம்மா பற்றி சொல்லுங்கள். இமோஷனல். ஐ திங்க் உங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் கரியர் வந்து உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது உங்கள் மம்மின்னு நினைக்கிறேன் நான். இல்லையே, மம்மியும் இல்லையா? தானே வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு நல்ல டைம் எல்லாம் பார்த்து வந்துட்டு இப்போ அம்மா கரெக்டாக கீழே வந்தாங்க மேலேருந்து அவங்க வீட்டிலேருந்து. ஸோ அப்போ அம்மா கரெக்டாக வந்த உடனே நான் நல்ல டைமிங், அம்மா தானே அடுத்த படம் நான் சைன் பண்ணுறேன், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கி கூடிய ரூமில் வச்சுக்கங்க. அம்மா மூஞ்சியில் அப்படியே ஒரு பிளாங்க். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாம் ஒரே திங்கிங் தான். எல்லாம் மோர் லைக் அப்பா திங்க் பண்ணுறதும் அம்மா ரொம்ப யூனிசனாக திங்க் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அம்மாவுக்கு உள் மனசில் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இருக்குது. ஆனால் ஒரு பயம். நான் ஒரு டைம் வரைக்கும் நான் அது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க ஃபீலிங். அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். அது நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்பா அம்மா 2 பேருமே நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவியை பார்க்கலையே? இல்லை, பார்க்காத வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். பாட்டே வந்து அவங்களா கேட்டு கூப்பிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னா இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட. அண்ட் இட்ஸ் நாட் தட் அவங்க கேர் இல்லை, அதை பற்றி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவங்க இது
நீ வந்து சூப்பராக பாடியிருக்க இந்த மாதிரி அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடையாது. அவங்க அப்பா வந்து நல்லாயிருக்கு, நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அந்த மாதிரி தான் சொல்லுவார் மேக்ஸிமம். ஸோ ஐம் யூஸ் டு தட் அண்ட் ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இதில் வந்து பார்க்கலன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ஆச்சரியம் இல்லை. நான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் படம் போட போகிறேன், நீங்கள் போய் பாருங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த வாட்டி. ஆனால் இந்த படம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். நான் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி லீடில் நடிக்கிற ஒரு படத்தில் வந்து இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். ஸோ அது வந்து அவங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் வேர்ட் மியூசிக். லைஃப். மியூசிக் இஸ் லைஃப், மியூசிக் இஸ் எவ்ரிதிங். உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா யார் சொல்லுவீங்க? இளையராஜா சார். இளையராஜா சாரோட பாடல்கள் கம்போசிஷன் எல்லாமே பிடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அவரோட சாங் ஒன்று பாடியே காட்டணும். என் இனிய பொன் நிலாவே, பொன் நினைவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தத தொடருதே தினம் தினம் தத. என் இனிய பொன் நிலாவே, பொன் நினைவில் என் கனாவே. சூப்பர். கேட்ட உடனே அழகாக பாடி காமிச்சிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோசிக்கிறீங்களா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ண விட்டோம் அப்படின்னு? அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த படத்தில் அவர் இதில் நிறைய என்ன யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மூவிங் ஆன் டு டிரெக்டர், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் பாரதி ராஜா சார். அப்பா மாதிரி. மணிரத்னம் சார். குரு. மணிரத்னம் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தேன்றது ப்ரூவ் பண்ணுறீங்க. ஒரு வேர்டில் தான் ஆன்சர் பண்ணுவீங்களா? தேனி. எப்படா அங்கே போகணுன்னு இருக்கு. எனக்கும் தான் ஆக்சுவலி எப்படா அங்கே போகணுன்னு இருக்கு. எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் நான் தேனி போகிறேன்னா எனக்கு போதும், அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. மிஸ் பண்ணுற விஷயம் அதிகமாக தேனி இல்லைன்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர், எங்கள் காற்று, எங்கள் தண்ணி, சாப்பாடா, அங்கே இருக்கிற இடம், மக்களா? எங்கள் ஊர் அந்த அந்த ஸ்மெல், மண் வாசனை. ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, மண் வாசனை இருக்கு, அதுதான். அதை மிஸ் பண்ணுறீங்க. அந்த காற்று, அந்த மண் வாசனை, அந்த இது, அந்த தெரு, அந்த புழுதி, எல்லாத்தையும். ஸோ உங்கள் குருவோட ஃபேவரட் ஃபிலிம், ஒரு ஃபிலிம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருவர். இருவர். ஓகே. ஸோ இருவரை நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? கணக்கே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 100 வாட்டி, அதையும் தாண்டி இருக்கலாம், அதையும் தாண்டி இருக்கலாம். ஏன்னா நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ஸ்டடி மாதிரியே தான் நான் பண்ணியிருக்கேன். உங்கள் குரு வந்து உங்களை அதிகமாக என்ன வேர்ட் சொல்லி திட்டுவார்? ஜோக்கர். ஜோக்கர் அப்படின்னாரா? ஸோ கண்டிப்பாக ஜோக்கர்லாம் காட்சி விளையாட முடியாதுல்ல. ஓகே. ஸோ நிறைய வார்த்தைகளை உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். மூவிங் ஆன் டு ஹீரோயின். ரொம்ப ஜாலியாக நீங்கள் ஃபன்னாக சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜய் யேசுதாஸ். கலாய்ப்பாரு. பேட் ஆர் குட்? பேடா குட்டா? இந்த மாதிரி நாட்டி திங்ஸ் பண்ணுவாரு. ஃபன், கூலான பர்சன். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் சினிமா. வாழ்க்கை ஆக போகுது. லைஃப். ஸ்டார்டிங் யுவர் லைஃப் வித் சினிமா. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச படம்னா நீங்கள் எந்த படம் சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்து இதை பார்த்தப்பா இந்த மாதிரி நான் ஒரு ஹீரோயின் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்ச படம்? நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு படம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் சொல்லுங்களேன் நம்ம இண்டஸ்ட்ரியில். I like Simran. சிம்ரன். ஓகே. ஆல்ரவுண்டர். ஓகே. அவங்கள மாதிரி நல்லா ஆடுவீங்களா? அந்த லெவலுக்கெல்லாம் ஆடுவேன். இப்போ பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில், நோ ப்ராப்ளம். ஓகே. உங்களுக்கான நெக்ஸ்ட் வேர்ட் சென்னை. சென்னை நான் பிறந்த ஊர். மறுபடியும் இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலிங்? இல்லை, நான் அப்பப்போ வருவேன். எனக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. எங்கள் மாமா, மாமி, பாட்டி, பெரியம்மா எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ எப்பவுமே சம்மர் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே வருவேன். சம்மருக்கு போய் இங்கே வருவீங்களா? அட கடவுளே. ஸ்கூல்லேருந்து சொல்கிறேன், சம்மர் ஹாலிடேஸ் வரும் இல்லையா, அப்போ அங்கே வந்துடுவேன். அப்பப்போ சென்னை பெட்டரா பெங்களூர் பெட்டரா உங்களுக்கு? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. ஏன் சொல்லிட்டாங்க 2 கண்ணு, ஒரு கண்ணு சென்னையா, ஒரு கண்ணு பெங்களூரா? அதான் ரொம்ப பொழைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, பொழைக்க தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிபப்ளிக் டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களோட டைமை ஸ்வீட்டாக ஸ்பெண்ட் பண்ணி படை வீரன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கீங்க. நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படை வீரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 நாளை தாண்டி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்னு சொல்லி என்னோட சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் ஒரு பெரிய விஷஸ். அண்ட் அதையும் தாண்டி உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்ஸ் விஷஸ் எங்களோட சார்பா. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டீமோட நான் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். அண்ட் ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல் ஜெயா டிவி வியூவர்ஸ். டாடா, பை.